நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கணத்துல 8வது டாபிக் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இது வந்துட்டு புக்ல எங்க கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு ஓல்டு புக்ல வந்து தான் கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 12th ஓல்டு புக்ல 167ல பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லா ல ல வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 11 கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 11th ஓல்டு புக்கில் வந்துட்டு 103ல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே தான் அந்த இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் அந்த லாலா வேறுபாடு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 118 11th ஓல்டில் 11th ஓல்டு புக்கில் வந்துட்டு 103 பார்த்ததுக்கப்புறம் 113 பார்த்ததுக்கப்புறம் 118லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ர ர அந்த வேறுபாடில் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 11th அதே ஓல்டு புக்கில் வந்துட்டு 130லையும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ந ந ஒலி வேறுபாடு அறிகன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சப்போஸ் ஓல்டு புக்கு இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துட்டு உங்களுக்கு டெலகிராமில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வந்துட்டு 9th ஓல்டு புக்லேயும் வந்துட்டு இப்போ நம்ம 11th 12th என்ன பார்த்தோமோ அதே சேம் தான் வந்துட்டு ஒரு 3 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் வந்துட்டு 25 9th ஓல்டு புக்கில் இருக்குது. நம்ம வந்துட்டு 11th 12th நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 9th ஓல்டு புக் வந்து பாருங்கள். அதே தான் சேமாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், அதாவது 7th டாபிக் இலக்கணத்தில். இது எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல 12th ஓல்டு புக்கில் 173 அதில் இருக்கிறதையும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஓல்டு 11th புக்கில் வந்துட்டு 105ல் கொடுத்துருப்பாங்க ஆங்கில சொற்களை நீக்கி தமிழ் சொற்களை பயன்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது இல்லாமல் நம்ம நியூ புக்கில் வந்துட்டு ஒவ்வொரு லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆங்கில சொல் அதுக்கு நிகரான இது, அதாவது கலை சொற்கள் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த தான் வந்துட்டு 6th 12th வரையிலும் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கங்க. இல்லை ஒவ்வொரு புக்காக படிக்க முடியாதுன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ 6th வந்து படிக்கிறீங்க புக் வைஸ் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அதில் ஒவ்வொரு லெசனில் இருக்கிறதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 12th வரலும் இந்த மாதிரி வர்றப்போ வந்துட்டு ஒரு 2-3 பேஜ் தான் வரும். இதை நீங்கள் ஒரே டயத்தில் வந்துட்டும் நீங்கள் வந்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அதில் வந்துட்டு இலக்கணத்தில் வந்துட்டு 9th பார்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். இது எங்கே இருக்குது அப்படின்னா 7th நியூ புக்கில் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. மொத்தம் வந்துட்டு 42 கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட் 2 நோ 2 இது ரெண்டுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு குறில், மிச்சம் எல்லாமே மிச்சம் 40 உங்களுக்கு வந்துட்டு நெடிலில் இருக்கும். இதில் வந்துட்டு சின்ன சின்ன ஷார்ட்கட் மூலயமா சிலதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஓரெழுத்தில் இருந்தே வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாட்டம் இருக்கும். இப்போ பாருங்க அப்படின்னா சே ஆனால் உயர்வு, இது வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சே நானும் அவனும் ஒன்றா தான் படித்தோம், அவன் மட்டும் வந்துட்டு உயரமான இடத்துக்கு போயிட்டியா, நான் என்ன அப்படியே தான் இருக்கேன் சே. அதே மாதிரி சோ அப்படிங்கிறது எப்படி, சோனா மதில், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அச்சோ எவ்வளோ பெரிய மதில் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு பவ் பவ் பவ்னா வந்துட்டு கவர், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாய் வந்துட்டு பவ்வுன்னு குலைக்கும், அது எப்படி வந்துட்டு நம்மளை வந்துட்டு பிடிக்கும்னா கவ்வு அப்படின்னு சொல்லி வந்துட்டு பிடிக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு நே மே இது ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே பொருள் தான், அன்பு. அதாவது 22 33 ரெண்டுமே வந்துட்டு ஒரே பொருள் தான். அதே மாதிரி வந்துட்டு நோய் நோ அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நோய், அதே மாதிரி நோ அப்படிங்கிறதுக்கு வறுமை. இது வந்து ரெண்டுமே கொஞ்சம் மாறி வர்றது மாதிரி இருக்கும். அதே மாதிரி தூ அப்படிங்கிறது உண், தூத்துன்னு சொல்லி நம்ம துப்புனோன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண மாட்டோம், அதை வந்துட்டு உண்ண மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் மூலயமா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியாக இருக்குது ஷார்ட்கட்டுன்னு பார்த்து அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஒரு ஒரு 1 வீக்குக்கு ஒருக்க இந்த இதை வந்துட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும்.